கைஸ், தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரதிர்ச்சியா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இது வரைக்கும் எப்பயும் நடக்காத ஒரு மாற்றம் இந்த வாட்டி தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். 112 வந்துட்டாரு. 112 இன்னொரு 6 இடம் தான் தேவைப்படுது. மெஜாரிட்டியை நெருங்கி கொண்டிருக்கிறார் விஜய். ஏன்னா மேஜரா என்ன நடக்கும்னா, ஒன்னு டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே, இந்த ரெண்டு கட்சிக்குள்ள தான் பாத்தீங்கன்னா மக்கள் எப்பவுமே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி இந்த ரெண்டு கட்சி வேணான்னு சொல்லிட்டு டிவிகேக்கு பயங்கரமான வாக்குகளை மக்கள் செலுத்தி இருக்காங்க. சோ இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது கிளீனா தெரியுது. சென்னையில, குறிப்பா சென்னை தலைநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவிகே மொத்தமா பாத்தீங்கன்னா பெரிய ஆப்பை டிஎம்கே கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா டிஎம்கேயோட கோட்டை தான் சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த கோட்டையில பெரிய ஓட்டையை வந்து பாத்தீங்கன்னா டிவிகே போட்டு அந்த ஓட்டையால அந்த கோட்டையே மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரெண்டே இடத்துல மட்டும் தான் டிஎம்கே வந்து இப்போ வரைக்கும் முன்னிலையில் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதி, இன்னொன்னு துறைமுகம் தொகுதி. சோ இந்த ரெண்டு தொகுதியை தவிர மிச்ச எல்லா தொகுதியிலும் டிவிகே தான் முன்னிலையில் இருக்கு. சோ இப்போ வரைக்கும் கரெக்டா இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி ஆகுது. சோ 2 மணி நிலவரப்படி டிவிகே கிட்டத்தட்ட 110 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையில் இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே 63 தொகுதியிலும், டிஎம்கே வந்து 61 தொகுதியிலும் முன்னிலையில் இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா 63 64 அப்படின்ற மாதிரி ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. டிவிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 110 111 105 அப்படின்ற மாதிரி ஒரு ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. சோ ஓவராலா பாக்கும்போது டிவிகே சிங்கிள் மெஜாரிட்டில ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓவராலா 118 இடங்கள் டிவிகே எடுத்துட்டா ஆட்சி அமைக்க முடியும். ஓகே, ஆனா 118 இடங்கள் டிவிகேவால எடுக்க முடியலனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சோ இத பத்தி டீடைலா பார்க்க போறோம். சீரியஸ்லி தமிழ்நாட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகேக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சத்தியமா நானும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆதரவு இருக்கும், ஒரு 40 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா 110 தொகுதியில முன்னிலையில் வராங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் ஆதரவுன்னு பார்க்கலாம், இன்னொன்னு ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கட்சி மேல இருக்க எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு கட்சியுமே எனக்கு வேணாண்டா, ஒளிஞ்சு போனா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு எல்லாம் வாக்கு போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கட்சியோட சப்போர்ட்டர்ஸ் மட்டும் ஓட்டு போட்டா இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வராது. இப்ப டிவிகே விஜயை பிடிச்சவங்க இல்ல டிவிகே சப்போர்ட் பண்றவங்க மட்டும் ஓட்டு போட்டிருந்தா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முன்னிலை வர முடியாது. இந்த அளவுக்கு முன்னிலை வர்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, இவங்களை பிடிக்காததுனால ஒட்டுமொத்த மக்களும் இப்ப டிவிகே ஒரு ஆப்ஷனா பார்த்திருக்காங்க. டிவிகே மட்டும் தான் எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன், இந்த ஆப்ஷனுக்கு போட்டா இந்த ரெண்டு கட்சியும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து வரது சாதாரண விஷயம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் சென்னை மாதிரி ஒரு தலைநகர்ல வந்து திமுக வந்து ஓரங்கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. சோ அந்த சேஞ்ச் நடந்திருக்குன்னா ஒன்னு டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்களோட ஓட்டும், இன்னொன்னு டிஎம்கே ஏடிஎம்கே பிடிக்காதவங்களோட ஓட்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிவிகேக்கு மொத்தமா போய் உளுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். பயங்கரமான சேஞ்ச். இந்த சேஞ்ச் இன்னும் என்னென்னலாம் கொண்டு வர போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்பவுமே நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கட்சி வரக்கூடாது அப்படின்றது எனக்கு மனசுக்குள்ள இருக்க ரொம்ப நாளா இருக்க ஒரு விஷயம். சோ அது இந்த வாட்டி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுக்குன்னு டிவிகே வந்து பாத்தீங்கன்னா 100% பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல போறது இல்ல. ஏன்னா இந்த வீடியோஸ்ல இதுக்கு முன்னாடி போடுறதுல நான் சொல்லியிருப்பேன், டிவிகே கிட்ட நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அது டிவிகேயோட கொள்கைகள் பார்க்கும்போது அப்படியே திராவிட கொள்கைகள், இன்னொன்னு அவங்களும் இலவசங்களை தராங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் இந்த பிரச்சனை எல்லாமே இருந்தாலுமே மக்கள் யோசிச்சது ரொம்ப சிம்பிளா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, கரெக்ட் தான்ப்பா, ஆமா டிவி கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வேணால, இப்ப வேணானா அவங்க ரெண்டு பேரும் தோக்கடிக்கணும்னா எங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன், பெரிய ஆப்ஷன் வந்து டிவிகே தானே அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இதுதான் சொல்றாங்க, ஆமா பாஸ் எல்லாமே கரெக்ட் தான், விஜய் கிட்ட நிறைய ஃபிளாஸ் இருக்கு, அவர் பிரச்சாரத்துக்கு நிறைய இடத்துக்கு வரல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 200 தொகுதியில அட்லீஸ்ட் ஒரு 50 தொகுதியாவது அவர் கவர் பண்ணிடணும், அது கூட அவர் பண்ணல, அதே மாதிரி இலவசங்களை கொடுக்குறாரு, அதே மாதிரி திமுக ஒரு பாலிடிக்ஸ் எப்படியோ அதே தான் டிவிகேவும் பண்ணுது, அதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை, எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருந்தாலும் ஒரு சேஞ்சுன்னு எங்களுக்கு வேணும், அந்த இடத்துல ஒரு சேஞ்சை வந்து இப்ப விஜயால கொடுக்க முடியும் நம்புறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த நம்பிக்கையால் தான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ அந்த ரிசல்ட்டை இப்ப நாங்க கண்ணால பாக்குறோம் அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்துல சொன்னாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ ஓவராலா டிவிகே சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் டிவிகே ஓட்டு போட்டவங்களுக்கும் இந்த ரிசல்ட் வந்து பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் பயங்கர பேரதிர்ச்சியா இருந்திருக்கும். கூடவே என்டிகேக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா என்டிகே பொறுத்தவரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் 3% வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா 8% வாங்கினவங்க கண்டிப்பா அதுல இருந்து 1% ஏறும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆக்சுவலா மக்களோட மைண்ட் செட் இப்பதான் கிளியரா புரிஞ்சிக்க முடியுது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா டிவிக்கே என்டிகே ரெண்டுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்ப்பாங்க, ரெண்டுமே வந்து மாற்று சக்தியாக பார்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே எப்படி பார்த்துருக்காங்கன்னா மக்கள் என்டிகேக்கு ஓட்டு போட்டால் கூட அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அவங்க கிட்ட. ஆனால் டிவிக்கேக்கு ஓட்டு போட்டால் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இங்கே குத்துற ஓட்டை இங்கே குத்திடுவோம் அப்படின்ற மாதிரி தான் குத்திருக்காங்க. ஸோ என்டிகேக்கான ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறையுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போத்திய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 2.1% தான் அவங்க வந்து வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க டோட்டலாக. ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 4-5% வாக்குகள் தான் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ 8% இருந்து அவங்க ஓட் பர்சன்டேஜ் குறையும் அப்படின்றது இப்ப கிளியரா புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னும் ஃபுல்லா முடிஞ்சாதான் தெரியும் சோ எவ்வளவு ஓட்டு பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஆனா இப்போதைக்கு நிலவரம் எப்படி பார்க்கும்போது ஒரு 5% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா பயங்கர டிஎம்கேக்கான டேமேஜ் இருக்குல்ல, செம்ம டேமேஜ். சோ அதே மாதிரி ஏடிஎம்கான டேமேஜும் பயங்கரமான டேமேஜ். என்னடா இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோ அப்ப எந்த அளவுக்கு இவங்க டேமேஜை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வெறுத்து போயிருந்தாங்க, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தில் இருந்தாங்க. இவனுங்களை அடிக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்கன்றது இந்த ரிசல்ட். இப்போ இந்த முன்னிலை நிலவரத்தை பார்க்கும்போது கிளியரா தெரியுது. 110 இடத்துல வந்து விஜய் முன்னிலையில் இருக்காரு. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் அதில் ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 118 இடத்துல விஜய் முன்னிலை வந்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லாமல் ஆட்சி அமைச்சிடலாம். இதுவே 118 இடம் ஒரு கிடைக்கல அப்படின்னும் போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது. டிஎம்கேக்கும் இருக்காது, ஏடிஎம்கேக்கும் இருக்காது, டிவிகேக்கும் இருக்காது. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குதிரை பேரம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது. அதே மாதிரி இந்த கூட்டணியில் இருக்க கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பிச்சுக்கிட்டு வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதை தான் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ சிங்கிள் மெஜாரிட்டியில விஜய் வின் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தா ஆட்சி அமைச்சு போய் உட்காந்துடலாம். அது நடக்கலனா பெரிய கலவரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்க கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே ஆதரிப்பாங்களா ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அப்படி நடக்கல, இல்ல டிஎம்கே கூட்டணியில் இருக்க விசிகா, இந்த கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்களா டிவிகே ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கூடயும் இப்ப இந்த நியூஸ்ல பாக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதாவது ஒரு ஆக்டர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இப்படி வந்து ஒரு சேஞ்ச் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் நாங்க நம்பல. ஏன்னா நேஷனல் மீடியா வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கொள்கை அப்படிதான் பேசுவாங்க. சோ அப்படி இருக்க ஒரு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகருக்காக இப்படி ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி நாங்களும் எதிர்பார்க்கல அப்படின்றத நேஷனல் மீடியா வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சேஞ்ச் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே. ஒரு ஆக்டர் வந்து ஓகே ஒரு 40-50 சீட்டை பிடிப்பாரு, ஒரு மாஸ் ஆக்டர் ஒரு 40-50 சீட்டை பிடிப்பாருன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்ல, நான் இப்படி எதிர்பார்க்கல. நானும் என்ன நினைச்சிருந்தா விஜய் ஒரு 20% ஓட்டு வாங்குறாரு. இப்போ வரைக்கும் 20, இப்பயே 20 வந்துட்டாரு, 20% ஓட்டு வந்துட்டாங்க. சோ 20% ஓட்டு வாங்குறாரு, அதிகபட்சம் ஒரு 40 சீட்டு பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் விட்டானுங்க இந்த மாதிரி வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற மாதிரி பிரதீப் குப்தா உன்னை கலாச்சிட்டமே குப்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் கலாச்சிட்டு இருந்ததால எப்படி டோட்டலா இவ்வளோ கருத்து கணிப்புகள் வருது. அந்த அவ்வளோ கருத்து கணிப்புல அவரு மட்டும் தனியா இருந்தது 120 கிட்ட இருந்தது. 98ல இருந்து 120 சீட் வந்து டிவிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல பயங்கரமா என்ன இது சரியில்லையே, இது நம்புற மாதிரி இல்லையா அப்படின்ற. ஏன்னா மற்ற கருத்து கணிப்பு எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும், இது மட்டும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ என்னடா இது சரி நம்புற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்ததே தெரியுது அந்த எடுத்தது மட்டும் தான் கரெக்டா இருக்குது. இப்ப மிச்ச பேர் எடுத்தாங்களே ரிப்போர்ட், அது எல்லாமே பாத்தீங்கன்னா டூப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுல பக்கத்துல கூட வரலங்க. டிவிக்கே சிங்கிளாவே பாத்தீங்கன்னா சிங்கிள் பார்ட்டியாவே 110 இடத்துல முன்னிலையில இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதி கிட்ட பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டை வாரி இறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேல இப்பயே தெரிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் யார் வந்து ஆட்சி அமைக்க போறது அப்படின்றது. இருந்தாலும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கலனா இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேல பயங்கரமான ஒரு பயங்கரமான டஃப்பான ஒரு கலவரங்கள் வந்து அரசியலுக்குள்ள நடக்கும். கலவரங்கள் மீன்ஸ் அரசியலுக்குள்ள இவங்களுக்குள்ள பார்ட்டிஸ்க்குள்ள, அதாவது இங்க இருந்து எத்தனை பேர் இங்க போறாங்க, அங்க இருந்து எத்தனை பேர் இங்க வர போறாங்க, எந்த கட்சி இங்க இருந்து அங்க ஜம்ப் அடிக்க போகுது அப்படின்றது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சோ இதுல தான் பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது அந்த அது என்ன சொல்லுவாங்க ராஜதந்திரமா, அந்த ராஜதந்திரம் யாரு கரெக்டா யூஸ் பண்ண போறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விஜய் சிஎம் ஆகணும்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் தேவை. சோ அந்த சப்போர்ட்காக அவர் வெயிட் பண்ணுவாரா, இல்ல சில பேர் யோசிக்கலாம் ப்ரோ யாருக்குமே சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல என்ன ப்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி. ஒன்னும் ஆகாதுங்க. அடுத்த 6 மாசத்துக்கு எலெக்ஷன் இல்ல, ஜனாதிபதி ஆட்சி தான் வரும். சோ அப்படின்றத அடுத்த 6 மாசம் ஃப்ரீயா வச்சுட்டு 6 மாசம் கழிச்சு திருப்பி எலெக்ஷன் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா அப்படிலாம் நடக்காது. கண்டிப்பா ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் கொடுப்பாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஏன்னா இங்க இருந்து பிச்சிட்டு போய் விஜய்க்கு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுப்பாரு.
ஏன்னா விஜய் ஆல்ரெடி சொல்லியிருந்தார்ல, நான் கூட்டணிக்கு யாராவது வந்தா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. சோ ஆப்வியஸா இங்க இருந்து போய் யாராவது சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஈஸியா அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கும் கிடைக்கும். அப்படின்னும் போது ஏன் சப்போர்ட் பண்ணாம இருக்க போறாங்க? இப்ப எப்படி சொல்றது, ரெண்டே விஷயம் தான் நடக்கணும். இல்ல சிங்கிள் மெஜாரிட்டி வந்து விஜய் கிடைக்கல அப்படின்னும் போது ஒன்னு ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு அது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சியை வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணணும். அதுல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கு, இங்க வந்து டிஎம்கே கூட காங்கிரஸ் இருக்கு. சோ அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போகாது. எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேருவாங்க? சோ அதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்ப டிவிகே மட்டும் தான் ஆட்சி அமைக்கணும். அப்படின்னும் போது இங்க இருந்து ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி பிச்சிட்டு போய் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு 8 சீட்டோ இல்ல எப்படி சொல்ற 110ன்றது ஒரு 112 அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவைப்படுற சீட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன கட்சி போய் சப்போர்ட் கொடுச்சுன்னா அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்து ஆட்சியை வந்து தக்க வச்சு ஆட்சியை ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ ஓவராலா பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு பயங்கரமான அரசியல் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களோட எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது கூடவே இன்னொரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் அரசியல்னாலே அப்ப சினிமா நடிகர் தானா, சினிமால இருந்து வந்தவங்க வந்து அரசியல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்கான உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிகே சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது மோஸ்ட்லி. ஆனா இப்போ என்னன்னா ஒன்னு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு கலை யதார்த்தம் முன்னிலை நிலவரத்தை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா காரைக்குடியில சீமான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியிலையும் சீமான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காரைக்குடி தொகுதியில தோல்வி முகத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்பதை பார்க்க முடிகின்றது. 13 சுற்றுகள் முடிவில் தாவேகா வேட்பாளர் பிரபு, அவர் ஒரு மருத்துவர், டென்டல் மருத்துவராக இருக்கக்கூடியவர். ஏன்னு பாத்தீங்கன்னா சீமான் வந்து 16,000 ஓட்டு என்னமோ இருக்காரு. ஆனா பிரபு வந்து பாத்தீங்கன்னா 43,000 ஓட்டு என்னமோ போயிட்டாரு ஆல்ரெடி. சோ அப்படின்னும் போது இதுக்கு கிளீனா தெரிஞ்சு போச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண போறது டிவிகே வேட்பாளர் தான் அப்படின்ற மாதிரி. சோ என்டிகேவை பொறுத்த வரைக்கும் 0ல இருக்கு. மேபி இதுக்கப்புறமும் 0 தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் இதுக்கப்புறம் சேஞ்சஸ் வருமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் முன்னிலை நிலவரத்தில் வந்து அப்படின்றது தெரில இதுக்கப்புறம். ஏன்னா நிறைய தொகுதி பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது லீஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஏடிஎம்கே டிஎம்கே என்டிகே 3 பேருக்கிட்ட இருந்தும் ஓட்டை வந்து பயங்கரமாக டிவிகே வந்து வாரி வாயில் போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. போட்டுக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி போட்டுட்டாங்க. அதுக்கான ரிசல்ட்டை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சேஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தேவை ஒரு சேஞ்ச், நாங்க வந்து அவர் நல்லவரா கெட்டவரான்றது வந்ததுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். எல்லாம் ஓகே தாங்க, நிறைய சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, எல்லாம் ஓகே தான். ஆனா எதுவா இருந்தாலும் அவரை வர வச்சிடறோம். இவங்க வேணாம், இந்த 2 பீஸும் வேணாம், திருப்பி வந்தாலும் அதான் நடக்கும். ஸோ இந்த 2 பீஸ் வேணாம், அவரை வர வச்சிடறோம். அதுக்கப்புறம் அந்த சேஞ்சில் வந்து என்ன சரியா இருக்கு தப்பா இருக்கு நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி இப்படி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஓவரால் மக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஓவரால் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ 2:15 வந்து ஷூட் பண்ணி முடிக்கிறேன். சோ இதுக்கப்புறம் கள நிலவரங்கள் நிறைய மாறலாம். மாறினதுக்கு அப்புறம் இன்கேஸ் வேற ஏதாவது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஏதாவது நடந்தா நைட் நான் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.